skill that was the foundation. அந்த திறமை தான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க? Sanchita has given her full time for ministry. They took a career break for God because God asked them to. Full time for ministry. Sanchita has given full time for ministry. கரியர் பிரேக் எடுத்திருக்காங்க ஏன்னா கடவுள் சொன்னார். கடவுள் கரியர் பிரேக் எடுக்க சொன்னார். Different churches bringing everyone together, even from different cities, just to lift the name of Jesus. இயேசுவின் நாமத்தை உயர்த்த மாத்திரமே எல்லாம் நடந்துதான். எப்படி உயர்த்தினாங்க பாருங்க. Faith, because காசு இருந்தது இல்லை நம்ம கிட்ட போறப்போ. யாராச்சும் இப்போ 18 cities போவாங்களா? உங்களுக்கு நீங்க ஒருவேளை லைக் டூர் பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும்? ஒரு 18 cities போகணும்னா இவங்க 18 சிட்டி போயிட்டேன் வர்ஷிப் பண்ணிட்டேன், 18 சிட்டி போயிட்டேன் வர்ஷிப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது கூட ஆட் ஆனால் ஒரு 2 விஷயம் சொல்லுவாங்க. அது என்னன்றதையும் அது உண்மையான்றதையும் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம கேள்விகளாக சரமாரியாக கேட்கலாம் வாங்க. வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. அதுல வேற ஆல் ஷிப்பு தவிர எல்லா டிராவலிங் நாங்க கவர் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ ஆகும் நம்ம கிட்ட எங்களோட கிட்ட லைக் காசு இருந்ததே இல்லை. பிகாஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட், இவ ஒரு ஸ்டூடெண்ட். our leader has given his full time for ministry. Sanchita has given her full time for ministry. They took a career break for God because God asked them to. Full time for ministry. Sanchita has given full time for ministry. கரியர் பிரேக் எடுத்திருக்காங்க ஏன்னா கடவுள் சொன்னார். கடவுள் கரியர் பிரேக் எடுக்க சொன்னார். கடவுள் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி செய்யணும், நீ வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அது எந்த கடவுளாக இருக்கும்? சத்தியமாக வேதத்தின் ஆண்டவராக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வேதத்தின் ஆண்டவர் நீ வேலை செய்யலைன்னா சாப்பாட்டில் கை வைக்காதன்னாரு. அப்படி இல்லைன்னா அவங்க ராஜ்யத்துலேயாவது வேலை செய்யணும். ராஜ்யத்துலேயும் ஃபுல் டைம் வேலை செய்கிற மாதிரி தெரில. ஊராக ட்ராவல் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு 4 பாட்டை பாடிட்டு சுற்றிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சரி, உண்மையிலேயே அவங்க கரியர் பிரேக் எடுத்தாங்களா பார்த்துருவோமா? 18 சிட்டி போய் வர்ஷிப் பண்ணிட்டோம். எதுக்கு அதை சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி காசு வாங்குறதுக்கா? When it comes to worship vocals, you need to be able to keep pitch, and you need to be able to give it the consistency. You need to give it your confidence and believe that God will use your voice to impact many. வர்ஷிப்பில் பாட்டு பாடுறவங்க பயங்கரமாக நம்பணும். நீ இது பண்ணணும் நம்பணும், உனக்கு இது இருக்குன்னு நம்பணும், அது இருக்குன்னு நம்பணும். அப்போ கடவுள் உன்னை யூஸ் பண்ணுவார். சரி, இதில் என்னடா இருக்குது, கரெக்டாக தானே சொல்கிறாங்க அப்படின்றீங்களா? என்ன பாஸ், பைபிள் தெரிஞ்சவங்களே ஒரு சில டைம் ஸ்டம்பிள் ஆகி தப்பாக பேசும்போது ஒன்றுமே தெரியாத இவங்க கரெக்டாக பேச வாய்ப்பு இருக்கா பாருங்க. You know what? I visited 18 cities and worshipped in every place. Sometimes I didn't have a voice because I was sick, but the voice that came from the Lord, and because of the skill, that was the foundation. உனக்கு தெரியுமா, நான் 18 சிட்டிக்கு போய் வர்ஷிப் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஒரு சில டைம் வாய்ஸ் சரியில்லைன்னா கூட ஆண்டவர் என் வாய்ஸை கிளியர் பண்ணார். எதனால தெரியுமா? என்கிட்ட அவ்வளோ ஸ்கில் இருந்தது அதனால அப்படின்னு இப்போ நான் சொல்லலை, அந்த அம்மா சொன்னதை ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். Because of the skill, that was the foundation. அந்த திறமை தான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க? நான் 18 சிட்டி போயிட்டேன் வர்ஷிப் பண்ணிட்டேன், எனக்கு கடவுள் அப்படி யூஸ் பண்ணிட்டார், இப்படி யூஸ் பண்ணிட்டார். ஏன் Classes start from 7,500 per month, and if you want to be a part of this worship journey, you want to discover your own voice and your own singing style, then commence school, and I'm going to share the link with you for a one-on-one free call with me. So let's get to it. இதுக்காக தான் உனக்கும் அந்த மாதிரி அழைப்பு இருக்கா? எனக்கு ஸ்கூலில் மெசேஜ் அனுப்பி ஃப்ரீயாக உனக்கு ஒரு கிளாஸ் எடுப்பேன், அதுக்கப்புறம் மாதம் 7,500 ரூபா. எனக்கு அந்த ஸ்கில் இருக்குது, அதனால் கடவுள் என்னை யூஸ் பண்ணார். உனக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணி தரேன், அப்போ உனக்கு கடவுள் யூஸ் பண்ணுவார். அதுக்கு 7,500 ரூபா மாதத்துக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தடுவனான்றவங்க இவங்க ஆண்டவருக்காக வேலையை விட்டாங்க, ஆண்டவர் சொல்லி தான் விட்டாங்கன்னு வேறு சொன்னாங்களே. அது புருடாவாக இருக்குமா இல்லை இது புருடாவாக இருக்குமா? அது நேற்று இது இன்னைக்கா?
அடுத்த வீடியோ பார்ப்போம். I've been involved in worship ministry for over a decade. இந்த மாதிரி 10 வருஷமாக வர்ஷிப் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களாம். சினி இண்டஸ்ட்ரியா? And having traveled 18 cities and having worship there, I know the importance of worship keys. அது இல்லாமல் 18 சிட்டிக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்களா, அதனால் வர்ஷிப் கீஸோட இம்பார்ட்டன்ஸ்லாம் இவங்களுக்கு தெரியுமா? How important and crucial it is to train up keyboardists and pianists into how to lead people into the presence of God with skill, excellence and sensitivity to the Holy Spirit and the crowd. And that is exactly why we built Iconic Worship School. இவங்களுக்கு தெரியுமா ஆவியானவருடைய சென்சிட்டிவிட்டி, மக்களுடைய சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? கீபோர்டிஸ்ட்டு, பியானிஸ்ட்டு, இவங்களுக்குலாம் அந்த சென்சிட்டிவிட்டியை டச் பண்ண வைக்கிறதுக்கு இவங்களுக்கு புரியுமா? அதனால தான் ஐகானிக் வர்ஷிப் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்களாம். 7500 மாதம் ஃபீஸ் வாங்கிட்டு ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. மக்களுடைய சென்சிட்டிவிட்டி எங்களுக்கு தெரியும்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா வர்ஷிப் பண்ணுறவங்க அந்த சென்சிட்டிவிட்டியை பிடிச்சி தான் மக்களை மெஸ்மரைஸ் பண்ணி ஆட வச்சு ஒரு மாதிரி பண்ண வச்சு அது ஆண்டவரோட ப்ரெசன்ஸை நம்ப வைக்கிறாங்க. ஓகே, ஹோலி ஸ்பிரிட்டோட சென்சிட்டிவிட்டியே இவங்க நாடி பிடிச்சி கற்றுக்கிட்டு வச்சுருக்கிறாங்கன்னா அதை நான் கற்றுக் கொடுப்பேன்னு வேறு சொல்கிறாங்கன்னா, ஐயோ எங்கேயோ போயிட்டாங்க பாஸ், எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் அது தத்துவம் நான் ஏதோ கடவுளுக்காக இவங்க வேலையை விட்டாங்க, கடவுள் சொல்லி விட்டாங்கன்னு வேறு சொன்னாங்களே. ஓ, நீ எப்படியும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்காத, என் பேரை யூஸ் பண்ணி சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு அவங்க கடவுள் சொன்னாரோ? சத்தியமாக இப்போ அது வேதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்க வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. In record time, and we have the best trainers from across the world who are going to be pouring into you in skill, in talent, in all the worship theory that you need to know. Classes start at 7,500 per month, so commence school to schedule your one-on-one call with me. Go right ahead. சரி, அந்த தத்துவம் நான் சொன்னாங்க இல்லையா, 2 பேர் கடவுள் சொல்லி வேலையை விட்டாங்க, கடவுளுக்காக வேலையை விட்டாங்க, கடவுள் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதில் இந்த சிஸ்டரை பார்த்தோம், அந்த பிரதரை பார்த்துருவோமா? அந்த பிரதரும் வேலை செய்யலை அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் போய் பணம் சம்பாதிக்க தான் செய்கிறாரு. எப்படி சம்பாதிக்கிறாரு? நம்ம எல்லாம் வேலை செஞ்சு சம்பாதிப்போம், இவங்க இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்கள். Tarvana, she is the social media interim manager. Buy your ticket. Buy your ticket. Buy your ticket. Replacing Shruti for just a PCC campaign. See you. நிறைய கான்சர்ட் நடத்துவாங்க, பெரிய பெரிய ஆட்களை ஹையர் பண்ணுவாங்க, வருவாங்க, கான்சர்ட் நடத்துவாங்க. அதுக்கு டிக்கெட்ஸை மக்கள்கிட்ட சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணி முடிஞ்ச உடனே நாங்கள் கான்சர்ட் நடத்தினோம், கர்த்தருக்காக நடத்தினோம், எங்களுக்கு பணப்பற்றாக்குறை வந்துடுச்சு, பணம் கொடுங்கன்னு லிங்க் அனுப்பி திருப்பி மக்கள்கிட்டருந்து பணம் சம்பாதிப்பாங்க. இப்படி தான் சம்பாதிப்பாங்க. வேலையை விட்டுட்டாங்க அழைப்புன்னெலாம் சொல்லி எங்களை அவ்வளோ பெரிய முட்டாள்னா நினைக்கக்கூடாது, சரியா? I've seen an event happening in the heart of Bangalore city, what also used to be called Pub City. பப் சிட்டியாக இருக்குமா? அந்த பப் சிட்டியில் இவங்க ஹார்ட் ஆஃப் பெங்களூரில் இவங்க ஒன்று நடக்கிறத பார்த்தாங்களாம். என்னது? அதே பப்பில் டான்ஸ் ஆடுற மாதிரியே ஒரு டான்ஸு பாருங்கள். இது அவங்க ஹார்ட் ஆஃப் தி சிட்டி பெங்களூரில் பார்த்தாங்களா, இவங்க தான் அதை நடத்துனாங்களாம். அதனால It was an event called Pre-Christmas Carnival hosted by my team Iconic Worship that was completely done by youngsters from different denominations, different languages, different churches, bringing everyone together even from different cities just to lift the name of Jesus. இயேசுவின் நாமத்தை உயர்த்த மாத்திரமே எல்லாம் நடந்துதான். எப்படி உயர்த்தினாங்க பாருங்க. பயங்கரமாக இயேசு நாமத்தை உயர்த்திருக்காங்கல்ல. இதை ஊழியம்னு நம்பிட்டு இருக்காங்க, இதை ஊழியம் பண்ணுறாங்கன்னு நம்பி நிறைய பேர் பணம் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கே போய் சொல்கிறது? Many testimonies have come and so many lives have been transformed by that event. இப்படி டான்ஸ் ஆடணும், so many lives will be transformed. ஏன் நம்பிட்டேன். சரி, கடைசியில் எங்கே வருவீங்க? நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், இவ்வளோ சாதித்தோம், எங்களுக்கு பணம் பற்றாக்குறை ஆகிடுச்சு, பணம் கொடுங்க, அங்கே தானே? After it was done, we had dues that we needed to clear, few bills that we needed to pay. And you know what tells me that we're more united now than ever before? When we sent out these messages saying we needed you to partner with us, you give. அதுதான் நம்மலாம் பயங்கர யுனைட்டடாக இருக்கணும். எதுக்கு? எல்லாரும் இவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு. ஏன்னா இவங்க ஊழியம் பண்ணி வேண்டாம் எனக்கு முடியல எதுவும். ஆனால் இந்த டீமுடைய ஹெட் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா
எனக்கு கிளாஸ் எடுத்தார். என்னன்னு தெரியுமா? பாருங்க. நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா ரகு, என்ன ஈவன் டாக்கிங் அபவுட் மினிஸ்ட்ரிஸ் ஆல்சோ, என்ன ப்ராப்ளம்னா பைசா 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 பைசா. அண்ட் தே ஆர் ட்ரைங் டு மேனிபுலேட் சோ மெனி பீப்பிள். லைக் நோ, ஓகே சர்ச்சு கட்டணும், எனக்கு இவ்வளவு காசு வேணும், நீங்க ஒருத்தர வந்து பாத்தீங்கன்னா 500 போட்டா இவ்வளவு காசு வரும், 1000 போட்டா இவ்வளவு காசு வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மனுஷங்க பண்ற வேலை. which I say no, don't do that. இப்போ இவர் சொல்கிறாரு கடவுள் இதெல்லாம் செய்யலை, மனுஷங்க செய்கிற வேலைன்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள் என்னை வேலையை விட்டுற சொன்னார், நான் வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிக்கிறது அந்த கடவுள் பேரை யூஸ் பண்ணியே. இவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் மனுஷங்க சொல்கிறதுன்னு தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் இவரே அவங்கெல்லாம் சூப்பராக ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மேபி பையன் இல்லையா, விட்டு கொடுக்க முடியுமா? இதே வேறு யாராவது செஞ்சுருந்தா பயங்கரமாக ஏற்றுருக்கலாம். மேபி. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், சும்மா கொஞ்சம் கூட ஒரு 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 5 to 10% கூட பைபிள் நாலேஜ் இல்லாமல் அழைப்பு, நான் ஃபுல் டைமாக கடவுளுக்கு கொடுத்துட்டேன். இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில் சுற்றிட்டு இருந்தவர்கள் தப்பாக மட்டமாக சொல்லி கொடுத்தது தான். ஏன்னா பைபிளை படிக்க வச்சுருந்தா இந்த அளவுக்கு மோசமாக போயிருக்க மாட்டாங்க இல்லையா? சரி, லாஸ்ட்டாக இன்ட்ரோவில் பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிட்டு இதெல்லாம் சரியா, இதிலலாம் போய் நம்ம சேரலாமா, இதுக்குள்ளெல்லாம் போனால் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியுமா, வேறு ஏதாவது தவறில் போய் முடியுமா, அதெல்லாம் பார்த்து நிதானமாக சுதாரித்து வேதத்தின் அடிப்படையில் சரியாக தவறான்னு பார்த்து செயல்படுங்க. பார்த்துருங்க. எங்களோட கிட்ட லைக் காசு இருந்ததே இல்லை. பிகாஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட், இவ ஒரு ஸ்டூடெண்ட். அவர் லீடர் ஹேஸ் கிவன் ஹிஸ் ஃபுல் டைம் ஃபார் மினிஸ்ட்ரி. சஞ்சிதா ஹேஸ் கிவன் ஹர் ஃபுல் டைம் ஃபார் மினிஸ்ட்ரி. They took a career break for God because God asked them to. God asked them to which God அப்படின்னு கேட்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய கடமையாக இல்லையா?